The hardest lesson that changed my life. You know that one moment when life suddenly hits you? Like, really hits you. Yeah, I had one of those and it changed everything. நான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணால் நல்லவங்களாக இருந்தால் எல்லாத்துக்குமே நல்லது தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம்ல தான் புரிஞ்சிச்சு, லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸ் வேணும். எவ்ரி திங் நீட்ஸ் அ லிமிட். ஈவன் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு கூட ஒரு லிமிட் தேவை. ஒரு சுச்சுவேஷனில் நான் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணலை, பட் இருந்தாலும் திங்ஸ் சேஞ்ச்ட். ஐ காட் ஹர்ட், நிறைய திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நடந்தது, பட் ஐ காட் அ பிக் லெசன் ஃப்ரம் தட். அப்போ தெரிஞ்சிச்சு, எல்லாத்தையும் நம்மளால் பர்ஃபெக்டால மெயின்டைன் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நீ யாருக்கு எவ்வளோ நல்லவங்களாக இருக்கேன்னு பார்க்குறத விட உனக்கு யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நீ பார்த்தாலே போதும். ஆனால் திஸ் இஸ் நாட் அ சேட் எண்டிங். நான் என் லைஃப்பில் எடுத்தது பெஸ்ட் டெசிஷன் தான். ஐ காட் ஹாப்பிலி மேரிட் டு மை லவ். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, ரியல் ஹாப்பினஸ்னால் அது ரைட் பீப்புள் கூட இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ நவ் ஐ ஸ்டில் ஹெல்ப், ஐ ஸ்டில் கேர் அபவுட் அதர்ஸ், பட் ஐ ஹாவ் மை ப்ரியாரிட்டிஸ். எனக்கு ப்ரியாரிட்டிஸ் இப்போ கிளியராக இருக்குது. கடைசியில் ஒரு விஷயந்தான் புரிஞ்சிச்சு, நீ எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. நீ உன் சந்தோஷத்தை ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும். நீ நல்லவங்களாக இருக்கிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும், ஆனால் உன் லைஃப்பை நீ சந்தோஷமாக வச்சுக்க ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். டோன்ட் மிஸ் தட்.